ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் 3. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். என்னது, இப்போ என்ன பேர் சொன்ன? அதான் அத்தை, பிரின்சஸ் சின்னோ சுன்னோ. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா? சுன்னா? பிரின்சஸ் சுன்னை பற்றியா நீ பேசிகிட்டு இருக்க? ஆமாம் அத்தை, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமா? என் கனவில் என் வீட்டுக்காருக்கும் அவளுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. உண்மைதானா? ஆஹா, இவளுக்கு என்னெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நம்ம நினச்சி வச்சுருந்தோமோ அதெல்லாம் கரெக்டாக கேட்குறாளே. இவன் நம்மளையே போட்டு வாங்குறா, நாம் கொஞ்சம் போட்டு வாங்க வேண்டியதான். நீ இப்படி சொல்லித்தான் ஆகணும் தாய் கேள்வி. என்கிட்டேவா? உன்ன மாதிரி எத்தனை பேர் நான் பார்த்துருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கண்டது போட்டு குழப்பிக்காத. உனக்கும் என் பையனுக்கும் தான் மேட்ச் சூப்பராக இருக்குது. நல்லபடியாக வாழ்ந்து புள்ள குட்டிங்களை பெற்று போடுற வழியை பாரு. தேவையில்லாத கொஷின் எல்லாம் நமக்கு எதுக்கு? யூ ஆர் த பெஸ்ட் பேர். அதில்லாத அது நான் எப்படி அவங்களோட இடத்துல அதெல்லாம் நினைக்கும் போது நீ ஐயோ நீ புட்டா பேசிகிட்டே இருப்ப. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. போய் வேறு வேலை வெட்டி இருந்த பாரு. அத்த சே, என்ன இந்த லேடி சொல்லாமலே போயிடுச்சு. அது சரி, தன்னோட பையனோட லவ் ஹிஸ்ட்ரியை எந்த தாய் தான் வெளியில் சொல்லுவா? அதுவும் மருமக கிட்ட. நான் போய் கேட்டேன் பாரு, என் புத்தியை சோத்தால் அடிச்சுக்கணும். சே, சரி, நம்மளே தான் கண்டுபிடிக்கணும், வேற வழியே இல்லை. அடுத்த வழி என்னன்னு பார்ப்போம். தாய் கிழவியே நில்லு. இவன் தான் அந்த குற்றவாளி மாஸ்டர். என்ன கேட்டாலும் பயவே திறக்க மாட்டேன்றான். சொல்லு, எதுக்கு வீணா என்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்க? என்னை கொல்லணும்னா கொன்னுக்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. உனக்கு ரொம்ப தைரியம் தான் மாஸ்டர். இவனை செக் பண்ணி பார்த்ததுல சில பேரோட ரெக்கார்ட் பண்ண புக்ஸு அவன்கிட்ட இருந்தது. என்னென்னு படி. படிக்கிற மாஸ்டர். இதில் ஒவ்வொருத்தரை பற்றி கேரக்டரை அனலைஸ் பண்ணியிருக்கான். முதலாவதா மாஸ்டர் உங்களை பற்றி தான் பண்ணியிருக்கான். என்னது? என்ன பற்றியா? என்னது, இவரை பற்றியா இருக்கு? அந்த புக்கை படிக்க எனக்கு டைமே இல்லை. என்னென்ன எழுதியிருக்கு படி. என்னையா மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க, படி. அவ்வளோ ஆர்வமா உனக்கு? சாரிங்க, எனக்கு டைம் இல்லை. படியா கேட்போம். இவரை பார்த்து இந்த சிட்டியில் இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பயப்படுறாங்க. காரணம், கல்யாணத்தனைக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பொண்ணு பயந்து ஓடி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவர் எப்பேற்பட்டவராக இருக்க முடியும்? அதனால இவருக்கு கல்யாணம் ஆக வாய்ப்பே இல்லைன்னு போட்டிருக்கு. எவ்வளோ கொழுப்புடா அவனுக்கு. ஆனால் முட்டாளே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று தான் எங்கள் மாஸ்டருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அப்புறம் எப்படி சொல்லுவா அவருக்கு கல்யாணம் ஆகாதுன்னு? முடிஞ்சிருச்சா? சரி, வேறு புக்கு இருந்தால் அதை படி. வேறு என்னெல்லாம் எழுதியிருக்கு? இதில் ஜாங்லேண்டிங்கை பற்றி எழுதியிருக்கு. அதான் உங்கள் சொந்தக்காரன். என்ன எழுதியிருக்கு? அவனை பார்க்கவே ஊர் ஜனம் கிடையா கிடக்குதுன்னும், அவனோட வண்டி வந்தால் பெண்கள் ஓடோடி போகிறாங்க, அவன் பியூட்டியை பார்க்கணும் போட்டிருக்கு. சரிதான், அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது, அதனால பொண்ணுங்க அவனை வட்டமிட்டுருக்கு. சரி, மேலே நவருங்க. எங்கள் முதலாளியோட வண்டி வருது, நவருங்க. பெண்களாக நகர்ந்து போங்க. இவர் தான் நம்ம ஹீரோட ரிலேஷன் சியாங். இவர் மார்க்கெட் வழி வந்தாலே பெண்கள் எல்லாம் முக்கிற மாதிரி இவர் மேலே மொச்சு தள்ளுவாங்க. ஆனால் இவர் வந்தா பார்ட்டி மேனேஜர். நம்ம ஹேர் பின் வாங்குறதுக்கு தான் நம்ம வழக்கமாக வருவோம். இப்போ எதுக்கு? இப்போ சும்மா தான் மாஸ்டர். கிடைக்கிறது எதாவது பொறுக்கி போட்டுன்னு போவோம். ஆனுவலுக்கு எதாவது வாங்கிட்டு போவோம். ஓ, என்ன தவிர்த்து இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இருக்குது? என்ன தானே இவங்கெல்லாம் பார்க்கணும். கரெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். இது சேல்ஸ்க்காக மட்டும் இல்லை, நம்ம நைட் ஹீரோஸை கொண்டாடணும். ஆமாம், கொண்டாடணும். இதெல்லாம் எதுக்காக? நம்மளை காப்பாற்றுற அவங்கள நம்ம போட்டுலன்னா எப்படி? நாம் அவங்களுக்கு செய்கிற ஒரு சின்ன உதவி தானே. நீங்களாம் அவங்கள விரும்புகிறீங்கல்ல. இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு நான் கிஃப்டாகவே கொடுக்க போகிறேன். நீங்கள் சத்தமாக சொல்லுங்க, நைட் ஹீரோஸ் வாழ்க, நைட் ஹீரோஸ் வாழ்க, நைட் ஹீரோஸ் வாழ்க. அப்படித்தான் சத்தமாக கத்துங்க. ஓவர் சத்தமாக இருக்கு. யோ மேனேஜரை, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. நான் அங்கே இருக்கவங்களுக்கு டபுள் மடங்கு சம்பளம் கொடுக்குறேன். இப்போ அந்த கூட்டம் எல்லாம் எனக்காக இங்கே வரணும், புரிஞ்சுதா? ஆனால் எனக்கு புரிஞ்சுது மாஸ்டர். இவங்க எல்லாரையும் என்ன பண்ணுறது? எது, கேள்விங்களாம் அழகின்னு நினச்சி என்னை ஏமாத்திட்டு இருந்ததா? முதல்ல இவங்கள வேலையை விட்டு தூக்கு. நீங்கள் போங்க மாஸ்டர், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் என்னமோ பெருசாக கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி என்னை இப்படி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை. நீ யாருன்றது எனக்கு முக்கியம் இல்லை. எதுக்காக இந்த டீட்டெயிலாம் நீ எடுத்துகிட்ருக்க?
உன் பின்னாடி இருந்து உன்னை கைட் பண்ணுறது யாரு? இங்கே யார் என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. இதை செய்ய சொல்லி ஆர்டர் சொல்லுவாங்க, நான் செய்வேன். அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக ஃபேர் ஸ்கின்னோட நீளமான காலோட இருந்தாங்க. பார்க்க டான்ஸருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பொண்ணு வேறு எங்கேயாச்சும் இருந்தா நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா? ஃபேர் ஸ்கின்னு, பியூட்டிஃபுல், நீட் காலா? ஆமாம் ஆமாம். அப்படின்னா இந்த அடையாளத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோவை சொல்கிறானா? அவள் தான் என்கிட்ட வந்ததுலேருந்து விசித்திரமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. ஒருவேளை என்னை வேவ் பார்க்க தான் என் கூட சேர்ந்துருக்கிறாளோ? கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். அது நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்ன அதிசயம், உங்கள் அம்மா விட்டு ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க? இல்லை பேபி. ஹே ஓரவதி. ஆமாம், எங்கே அவசரமாக போயிட்டுருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒருவேளை அந்த பிரின்சஸை பற்றி இவகிட்ட கேட்டால் தெரியுமோ? இல்லைக்கா, இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது, ஸோ கொஞ்சம் நேரம் நடக்கலாமேன்னு. நீங்கள் வரீங்களா? என்ன பேசுகிற? நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சின்ன ஏரியாவில் பெரிய கிரவுண்டு. எங்கள் காலேஜ் ப்ளே கிரவுண்டை விடவா பெருசு? என்னது ப்ளே கிரவுண்டா? என்ன சொல்கிறா? அது சரி அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் கேட்கணும். ஜூ பிரின்சஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்களுக்கும் உங்கள் குழந்தைனாருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? இருக்கே. இருக்கா? ஆமாம், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க இருந்தா. ஆனால் அவனுக்கு கல்யாணத்துக்கு வரவே இல்லை. மாப்பிள்ளையை பிடிக்காம பயந்து தான் ஓடி போயிட்டான்னு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு டைம். பேபி, என்ன நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்ன சொன்னா என்ன தப்பு? நம்ம குடும்பம் உண்மையா இருக்குன்னு காட்டிக்க வேண்டாமா? அதுவும் இல்லாமல் உங்கள் லட்சணம் எல்லாம் சொல்ல தேவையில்ல. லிப்பில் முத்தம் கொடுக்க சொன்னா மூக்கில் முத்தம் கொடுத்தவன் தானே நீ. ஏன் பேபி, அன்னைக்கு உன் தப்பு தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? ஏன் தப்பு மட்டுமா அதில் இருந்துச்சு? பேசாத. என் மேலே அன்னைக்கு தப்பு இல்லை, உன் மேலே தான் தப்பு. யோ ஒரு நிமிஷம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அந்த பிரின்சஸ் மணப்பெண் கோலத்தில் இங்கே வரவே இல்லையா? ஆமாம், பின்ன என்னத்தை இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன்? இதுக்கு முன்னாடி என் குழந்தைனார் அந்த பொண்ணை மீட் பண்ணது கூட இல்லைன்னா பார்த்துக்கோயேன். அவங்களுக்குள்ள எந்த கான்டாக்டுமே இல்லை. அப்படியா? என்னடா இது, நீ என்ன நினச்சிக்கிட்ட? எல்லாரும் என்ன மாதிரி ப்ளே பாய் ஆயிடுவாங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க தெரியுமா? என்ன சொன்ன? பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்காங்களா? உண்மையை சொல்லு. ஐயோ, நானே வாய்க்குட்டு மாட்டிக்கிட்டேன். உண்மையை சொல்கிறா. எனக்கு தெரியாமல் எந்த சக்காலத்தையும் வெளியில் வச்சிருக்கிற? இல்லைம்மா, எனக்கு நீ ஒருத்தி தான். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு. உன் பேச்சு நான் என்னடா கேட்குறது? ஒரு நிமிஷம் கேளு. நாம் 1000 பேர் வெளியில் வச்சுக்கிட்டாலும் நமக்கு லவ்னா ஒன்று தானே. அது நீ தான் பேபி. உன்னை விட அழகி வேற யாரா இருக்க முடியுமா? அதானே. என்னை விட அழகி இந்த ஊரில் வேற யாராச்சும் இருக்காங்களா என்ன? நானும் நீ ஸ்மார்ட்டாக இருக்கிறன்னு பார்த்து தானே விழுந்தேன். இல்லைனா இந்த அழகிக்கேற்ற அழகன் கிடைக்க முடியுமா என்ன? யார் நைஸ். எனக்கு பிடிச்சதுனால தான் இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டேன். இதுங்களுக்கு கண்ணே தெரியாது போல. இந்த குருட்டு முண்டங்களோட பேச்சை கேட்டேன்னா நான் மென்டல் ஆயிடுவேன். நான் கிளம்புறேன். சரி, நம்மளோட கதையை அப்புறம் பேசலாம். ஓரவதி, அது வந்து எங்க? ஆமாம், அந்த பொண்ணு எங்கே போச்சு? ஒருவேளை எங்கள் ரொமான்ஸ் கதை கேட்டு அவள் பிளான் பண்ண போயிட்டாலோ? இருக்கக்கூடாது. பேபி, எனக்கு இமிடியேட்டா பேபி வேணும். எனக்கு அவளுக்கு முன்னாடி பேபி வேணும். வா. ஐயோ, இது பட்ட பகலாக இருக்கு. ராத்திரி பார்த்துக்கலாமே. முடியாது. வா பேபி, வாடா வா. வேற என்னெல்லாம் உனக்கு தெரியும் சொல்லு. மாஸ்டர், இவன் ஏதோ மறைக்கிறான். என்னன்னு பாருங்க. அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைடா. அசையாத. என்னோடது லேடிஸ் கர்ஷிப். லேடிஸ் கர்ஷிப்பா? மரியாதை அது என்கிட்ட கொடுத்துருங்க. இவனை முதல்ல ஜெயில தூக்கி போடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். யோ அல்ப, ஒழுங்கு மரியாதை அந்த கர்ஷிப்பை என்கிட்ட சீக்கிரம் கொடுத்துறியா? அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. இது முதல்ல யாரோடதுன்னு விசாரிங்க. சரிங்க மாஸ்டர், இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். இவன் சொல்கிறதையும் இவன்கிட்ட இருக்கிற கர்ஷிப்பையும் பார்க்கும்போது கண்டிப்பாக இவனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கான்னு தெரியுது. இவன் சொன்ன அடையாளம் ரூஃபைக்கு நல்லாவே பொருந்தும். என்ன இந்த வீட்டு வேலைக்காரனாக்கி என்னோட திறமையை இவங்க பாழாக்கிட்டாங்க. யார் இவன்? இந்த வீட்டு வேலைக்காரனோ? வேலைக்காரனுக்கு தான் பரம ரகசியம் தெரியும்னுவாங்க. ஹலோ, யாரு? இவங்கிட்ட ஏதாவது தெரியுமான்னு கறக்க வேண்டியதா? சொல்லுங்க மேடம். ஒரு வகையில் உங்கள் ராஜமாதா எனக்கு ஆயா முறை. ஓ, நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? இவ்வளோ சத்தம்லாம் வேண்டாமா?
என் ஹார்ட் தாங்காது. என் பேரு ஃபோ. நான் இந்த வீட்டில் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறேன். ஆனால் நான் வேலை பார்த்தாலும் நான் ஒரு இன்டெலிஜென்ட் மாதிரி. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? இப்போலேருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் எந்த உதவியாக இருந்தாலும் செய்யணும்ல. அப்படின்னா நீ எனக்கு நான் என்ன கேட்டாலும் செய்வியா? சரி, நான் உன்கிட்ட சிம்பிளாக கொஷின் கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொன்னால் போதும். நீங்கள் என்ன வேணா கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். என்ன கேட்க போகிறீங்க கேளுங்க. கிட்ட வா, சீக்கிரம் வா. சொல்லுங்க. அதாவது உங்கள் மாஸ்டர், அதாவது என் புருஷன், இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு கூட க்ளோஸாக இருந்து நீ பார்த்துருக்குறியா? அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு உனக்கு தெரியுமா? க்ளோஸ்ன்னா ஒரு பொண்ணு இருக்கிறா. யார் அது? அவள் பேர் என்ன? அவள் பேரை பற்றி சொல்லணும்னா முதல்ல அவளை பற்றி சொல்லணும். அவள் ஒரு லேடி ஹீரோ, டிராகன் போட்ட குட்டி. அதுவும் இல்லாமல் அவள் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கும் ஆசை. இதில் இம்ப்ரெஸ் ஆகி நான் அவள் பின்னாடி சுத்தாத நாளே இல்லை. அவளும் எனக்கு ஒரு வகையில் க்ரஷ் தான். வா, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். யார் இந்த பொண்ணு? என்ன பேரு? அவ பேரு ஷீஷி. ஷிஷியா? அவங்க என்னவா இருக்கா? அவன் நைட்டு கொள்ளக்காரங்களை பிடிக்கிற பதவியில இருக்கிறா. அவளை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். குறிப்பா சொல்லணும்னா, ஒரு நாள் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னா நான் ஃப்ளாஷ்பேக்ல தான் சொல்லுவேன். நீ ஃப்ளாஷ்பேக் வா. இவ பேருதான் ஷீஷி. ஒரு நாள் மார்க்கெட்ல, ஏய் மரியாதை எதை கொடு, திருட காப்பாத்துங்க, போடி அந்த பக்கம், என்னை காப்பாத்துங்க. மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு நமக்கு இது கிடைச்சது, ஓடிட வேண்டியதான். அதோ புறம் பாருங்க, திருடன் திருடன் அங்க போயிட்டு இருக்கான். நான் அவனை பாத்துக்கிறேன். என்னை தொலைத்துட்டு வந்தவங்களாம் இதோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. அவ்வளோதான். என்னை யாராச்சும் பிடிக்க முடியுமா என்ன? நான் இருக்கேன்டா உன்னை பிடிக்கிறதுக்கு. ஏய் இந்த வாய்க. ஒரு கூடிய வச்சு ஒரு திருடனை பிடிச்ச வீராதி வீரியவ. இவங்க தான் மாஸ்டரோட ஒய்ஃபா? நான் பார்க்க வந்தது இவங்கள தானோ? ஓ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட கனவு கண்ணி இங்கே என்ன பேர் சொல்லிட்டா. ஐயோ, எனக்கு வெக்கமா வருது. நீ வெக்கப்படுறத பார்த்தா நீ சொல்லிட்டு இருந்த பொண்ணு இவங்க தானா? நீங்க தானே சங்கையோட ஒய்ஃபு? சாரி, நேற்று என்னால் கல்யாணத்துக்கு வர முடியல, அதனால உங்களை நேரில் பார்த்து இந்த கிஃப்டை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஓ நன்றி நன்றி, கொடுங்க கொடுங்க. ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து டீ குடிச்சிட்டு போகலாமே, என்ன அவசரம்? வாங்க. சாரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, இன்னொரு நாள் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பார்த்து போங்க. பார்த்தாலே தெரியுது எவ்வளோ திறமையும் வீரமும் இருக்குன்னு. நான் ஆம்பளையா பிறந்திருந்தா நிச்சயமாக எவ்வளோ கல்யாணம் பண்ணியிருப்பேன். நான் இப்போவே ரெடியாக தான் இருக்கிறேன். முதல்ல ஒத்து இவன் ஒருத்த தலை நின்று பேசு. நான் அழகாக இருக்கிறேன்னு இவங்களுக்கு பொறாமையாக இருக்கு. அங்கே இருந்தால் க்ரீம்கெல்லாம் கிடச்சிருக்கும், இங்கே இந்த வெள்ளரி தவிர வேறு எதுவும் இல்லையே. என்ன பண்ணிகிட்ருக்க? ஸ்கின் கேர் ரொட்டீனு நீங்கள் தான் போட்டுக்கிறீங்களா? எனக்கு வேணாம். ஒரு நிமிஷம், டயர்டாக வந்திருப்பீங்க. ட்ரெஸ்ஸு நான் வேணா சேஞ்ச் பண்ணி விடவா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன இவன்? சரி, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமே, ரொம்ப நல்லா இருக்கு, நான் கூட குடிச்சிட்டு போகலாமே. சரி. அப்புறம் அது வந்து என்னாச்சு, உங்களுக்கு கூச்சமாக இருக்கா? கூச்சமாக இருந்தால் சொல்லுங்க. இவன் நம்மளை வச்சு இது கேம் ப்ளே பண்ணுறா, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நீ அழுத்தி விடலாம். ஓகே. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும், உண்மையை சொல்வீங்களா? இவன் நம்மக்கிட்ட ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணுறா, சிக்கக்கூடாது. ஆமாம், பிரின்சஸ் ஜூன்றவங்கள பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அவங்க தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணாமே. இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை ரூமர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாளோ? ஆமாம், எனக்கு பார்த்த பொண்ணு தான். கல்யாணத்தப்ப அவள் வரவே இல்லை. அவளோட வண்டியை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள அவள் இல்லை. ஓ அப்படியா? அங்கே அடுத்து இருந்த போது நான் கையை எழுத்துறேன். இது கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னும் இருக்கே. ஆமாம், நீங்கள் எவ்வளோ பொண்ணை விரும்பி இருக்கிறீங்க? நான் எந்த பொண்ணையும் விரும்பினதில்லை. எந்த பொண்ணையும் விரும்பினது இல்லையா? அது எப்படி விரும்பாமல் இருக்க முடியும்?
ஏதாவது ஒன்னாச்சு இருக்கணுமே. எனக்கு அப்படி யாருமே இல்லை. இல்ல உங்களுக்கு சில கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்கலாம். அழகான பொண்ணு, ஹாட்டான பொண்ணு, கூலான பொண்ணு, இல்லைன்னா நல்லா வீரமான பொண்ணு. தெரியுதா? நீ மோச்சுவியா சொல்ற? அவங்கள தான், அந்த பொண்ணை தான் சொல்கிறேன். அவங்கள உங்களுக்கு பிடிக்கும் தானே? இல்லை, நீ சொல்கிற மாதிரி மோஷு மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அது எப்படி இருக்க முடியும்? அவள் தைரியமாக இருக்கிறா. நீங்கள் போய் சொல்கிறீங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவள் எனக்கு வெறும் கொலீக்ஸ் மட்டும்தான். இவனை என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டான். எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏய், இப்போ என்ன பண்ண? இது என் கை. சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். மைலி, என்ன நடக்குதுங்க? உங்களை பெரியமா சாப்பிட்ற இடத்துக்கு வர சொன்னாங்க. நான் கிளம்புறேன். ஐயோ, நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ. மைலேடி, என்ன ப்ராப்ளம்? இவன் என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டான். இவன் யாரை தான் விரும்புறானோ எனக்கு தெரியல. இது நைட்டு ஃபுல்லாக அவர் கூட இருந்துட்டு யாரை விரும்புறான்னு தெரியலையா? அவரு உங்களை தானே விரும்ப முடியும். என்னது? மீ? ஆமா, நீங்க அவரோட ஒய்ஃபு, அவர் உங்களோட புருஷன். அப்போ உங்களுக்குள்ள லவ் தானே இருக்கணும். நான் பிடிச்சிட்டேன். சங்கையோ அவரோட ஒய்ஃபை தான் காதலிப்பாரு. அவரோட ஒய்ஃபோட ரோலை இப்போ நான் தானே ப்ளே பண்ணுறாப்பா. அவர் என்ன தானே காதலிப்பாரு? நீ ஸ்மார்ட்டாக யோசிக்கிற. சின்ன மொழியில் இவ்வளோ பெரிய யோசனை வருமா? நானா? நன்றி. என்னை புகழறாங்களா இல்லை எதை கிண்டல் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. எல்லா டிஷ்ஷையும் கொண்டு வந்து வைங்க. சரி மேடம். இது என்னோட பையனுக்கு வெற்றிகரமாக கல்யாணம் முடிஞ்சதுக்காக நான் கொடுக்குற ட்ரீட்டு. என்ன என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சரி, பரவாயில்ல. சங்கிலி எங்க காணோமா? அவளா கொழுந்தனாரே, அவள் சாப்பாடு ரூமுக்கே கொண்டு வர சொல்லிட்டா. நான் தான் கொடுத்து விட்டுருக்கேன். நீங்கள் அவளை பற்றி கவலைப்படாதீங்க. ஓ, அத்தை, உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய சொல்லியிருக்கேன். இந்தாங்க, இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது இல்லை அத்தை, இதை சாப்பிடாதீங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஹார்ட்டை பெயிண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. லவ் யூ டு ஆல். கீப் ஸ்மைலிங். டாடா.